வணக்கம். தேசிய தலைவர் சம்பந்தமாக அர்ச்சுனா ராமநாதன் கூறிய கருத்துக்கள் மிகவும் பேசு பொருளாக அண்மைய சில நாட்களாக காணப்படுகின்றது. தேசிய தலைவர் சம்பந்தமாக பல்வேறு சர்ச்சைகள் நாடளாவிய ரீதியில் உலகளாவிய ரீதியில் நாளுக்கு நாள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. தேசிய தலைவர் இருக்கிறாரா இல்லையா என்கின்ற கருத்து ஒரு புறம், தேசிய தலைவரை பற்றி தொடர்ச்சியாக தமது யூடியூப்புகளில் காணொலிகளை வெளியிட்டு வருகின்றவர்கள் ஒரு புறம், தேசிய தலைவரை நான் சந்தித்த அவர் இந்த இடத்தில் இருக்கின்றார் என்று சொல்லி உறவுக்காரர் மாதிரி கருத்துக்களை வெளியிடுகிறவர்கள் ஒரு பக்கம். இவ்வாறு தேசிய தலைவர் பற்றி அவருடைய உண்மை நிலைகள் பற்றி எவருமே இதுவரை சரியான கருத்துக்களை வெளியிடவில்லை. இந்த சூழ்நிலையில் தலைவர் இருக்கிறார் இல்லை என்கின்ற அந்த கருத்துக்கள் முன்பின் முரணானவையாகவும் மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதாகவும் அந்த குழப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காததாகவும் காணப்படுகின்றது. அண்மையில் லண்டனிலே தேசிய தலைவர்களுடைய நினைவு நாள் கடைப்பிடிப்பதற்காக ஒரு குழுவினர் மேற்கொண்டு வர நடவடிக்கைகளையும் பத்திரிகையினூடாக வாசிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இது சம்பந்தமாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போம். இந்த காணொலியை எல்லோரும் பார்க்க வேண்டும். யூடியூப்பில் உழைக்கத்தான் வியூஸ் வாரதுக்காகத்தான் பலர் தேசிய தலைவரை பற்றி சொல்பவர்களாக காணப்படுகின்றார்கள். தலைவர் இருக்கின்றார், தலைவருக்கும் கடைசி நாட்கள், தலைவருடன் நின்ற போராளிகளின் வாக்குமூலங்கள், ஆனந்தபுரம் சண்டை, இறுதி யுத்தம், தலைவர் உண்மையாக கருணா அடையாளம் காட்டினாரா இல்லையா, உடலை தொட்டு பார்த்து இறந்து விட்டார் என்ற கருணா, தலைவர் எடுத்த முடிவு, திகைத்து போன போராளிகள், இப்படியே யூடியூப்பில் நாளுக்கு நாள் தலையங்கங்கள் போடப்பட்டு மக்கள் மத்தியில் வெளிவருகின்ற கருத்துக்கள் காரணமாக யூடியூபர்ஸ்களினுடைய உழைப்புக்கள் வருமானங்கள் தான் அதிகரித்து கொண்டு போகின்றது. இப்படி எல்லாவற்றுக்குமாக தலைவருடைய பெயரை சொல்லி அவர்கள் தங்களுடைய யூடியூப்புகளில் போடுறதால் அந்த வீடியோவுக்கு பெருமளவு வியூஸ் வருகின்றது. அதனால் அவர்களுடைய வருமானம் கொடுக்கின்றது. இது ஒரு பிழைப்புக்காக செய்யப்படுகின்ற ஒரு கீழ்த்தரமான வேலை என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கடுமையாக கண்டிக்கின்றார். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தொடர்ந்து என்னென்ன சொல்கின்றார், தலைவர் பற்றிய இவ்வாறான கருத்துக்கள் அவர் கூறுகின்றார் என்பது பற்றி இந்த காணொலியை பார்ப்பதற்கு முன்னர் நமது காணொலிக்கு நீங்கள் முதல் தடவையாக வந்திருந்தால், புதியவராக இருந்தால், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கொன்னை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான அந்த நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தலைவர் பற்றி காணொலிகள் வெளியிடுகின்றவர்கள் நிறைய பணம் சம்பாதிக்கிறார்கள் என்று சொல்லி அர்ச்சுனா கூறியிருக்கின்றார். ஏனென்று சொன்னால், பிழைப்புக்காக இருக்கின்ற சில யூடியூபர்ஸ்கள், மக்கள் மத்தியில் இருக்கின்ற சில கோடரி காம்புகள் கீழ்த்தரமான கேவலம் கெட்ட வேலைகளை செய்கின்றார்கள். இவர்கள் பிழைப்புக்காக பாவிக்கப்படும் சொல்தான் தேசிய தலைவர், மேதகு. இவ்வாறான சொற்களை பாவித்து அவர்கள் பெருமளவு வியூஸ்களை அள்ளி அவர்கள் சம்பளங்களை கூட பெற்றுக்கொள்கின்றார்கள். இந்த நிலையில் நீங்கள் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கலாம், டாக்டர் நீங்களும் தலைவரை பற்றி பாராளுமன்றத்தில் கதைத்துத்தானே ஃபேமஸ் ஆகினீர்கள்? இப்படி ஒரு கேள்வியை நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம். உண்மைதான், பாராளுமன்றத்தில் தலைவரை பற்றி, அதாவது தேசிய தலைவர் பற்றி அல்லது மேதகுவை பற்றி கதைக்காமல் இருக்கிறது மிகப்பெரிய குற்றம். அதே நேரத்தில் வெளியில் தலைவரை பற்றி கதைக்கிறது அதைவிட மிகப்பெரிய குற்றம். பாராளுமன்றத்துக்கு சென்ற ஒருவர் பாராளுமன்றத்தில் தலைவரை பற்றி கதைக்காது விட்டால் அவர் பாராளுமன்றத்துக்கு சென்று பிரயோசனம் இல்லை. வெளியில் இருக்கின்ற ஒருவர் தலைவரை பற்றி தேவையில்லாமல் கதைக்கிறதாக இருந்தால் அவர் வாழ்ந்து பிரயோசனம் இல்லை என்ற கருத்து சாரப்பட அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் தலைவரை பற்றி கதைக்க வேண்டும் என்று சொல்லியும் பாராளுமன்றத்துக்கு புறத்தே தலைவரை பற்றி கதைக்கக்கூடாது என்று சொல்லியும் ஒரு தன் விளக்கத்தை வெளிப்படுத்துகின்றார். இந்த நேரத்தில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தேசிய தலைவர் என்னுடைய உயிர் மூச்சு, எனவே அந்த உயிர் மூச்சு என்னிடம் எப்போதும் கலந்திருக்கும், எப்பொழுதும் அவரை பற்றி நான் பாராளுமன்றத்தில் கதைத்தே தீருவேன், அதை யாரும் தடுக்க முடியாது என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய கருத்தை மேலும் மெருகூட்டுகின்றார். அப்போ இவ்வளவு நாளும் எங்கே நீங்கள் போனீர்கள் டாக்டர்? போராட்ட காலத்தில் இயக்கத்தில் இருந்தீர்களா டாக்டர்? இவ்வாறான கேள்விகளை கூட நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம். இவ்வளவு காலம் நீங்கள் எங்கே போனீர்கள்? இயக்கம் போராடிய காலத்தில் நீங்கள் போராட்டத்தில் இணைந்தீர்களா என்றெல்லாம் நீங்கள் கேள்வியை கேட்கலாம். நான் நிறைய தடவை என்னுடைய ஃபேஸ்புக்கில் சொல்லியிருக்கின்றேன், நான் இந்த போராட்ட காலத்தில் நான் படித்து கொண்டு தான் இருந்தேன். சரி, அப்படி நீங்கள் படித்து கொண்டிருக்கின்ற காலத்தில் ஏன் நீங்கள் இயக்கத்துக்கு போகவில்லை? எனவே நீங்கள் பாடசாலையில் நீங்கள் படிக்கின்ற காலத்தில் நீங்கள் போராட்டத்துக்கு ஏன் போகவில்லை என்று சொல்லி நீங்கள் இன்னொரு கேள்வியை பார்த்து கேட்கலாம். இந்த கேள்விக்கும் என்னிடம் பதில் இருக்கிறது என்று சொல்லி கூறுகின்ற அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள், என்னுடைய அப்பா இயக்கத்தில் இருந்தவர், அப்பா இயக்கத்தில்
இருந்தவர். இந்த நேரத்தில் நீங்கள் குறுக்கறுத்து இன்னும் ஒரு கேள்வியை என்னை கேட்கலாம். உங்களுடைய அப்பா சம்பளத்துக்கு தானே வேலை செய்தவர், இயக்கத்தில் போய் சம்பளம் இல்லாமல் இயக்கத்துக்காக விசுவாசமாக வேலை செய்யவில்லையே என்று சொல்லி நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கலாம். ஆம், நீங்கள் கேட்கின்ற கேள்வி நியாயமாகத்தான் இருக்குன்னு என்று சொல்லி அவர் ஒரு கேலித்தனமாக பதில் கூறுகின்றார். சம்பளம் கொடுத்தாங்க, எடுத்து நாங்கள் நல்லா சாப்பிட்டு இருந்தோம், வீட்டில் சாப்பிட காசு இல்லை, அதெல்லாம் சம்பளத்தை எடுத்து நாங்கள் சாப்பிட்டு இருந்தோம். இவ்வாறு கேலியாக கூறுகின்ற அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் அப்பா தன்னை அர்ப்பணித்தது 1987ஆம் ஆண்டு. அப்பொழுது நான் பிறந்து 1 வயது இருக்கும் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய வயதை அந்த இடத்தில் ஒப்பிட்டு கூறுகின்றார். சம்பளம் இல்லை, ஒன்றுமில்லை. அந்த காலத்தில் அப்படி எதுவுமே இல்லை. அப்போது அப்பா ஜெர்மனியிலிருந்து இங்கே கொண்டு வந்த சம்பளம் எவ்வளவு தெரியுமா? சுமார் 15 லட்சம் ரூபா. அதை வைத்து 4 பஸ்களை வாங்கி ஓடி இருக்கலாம். அல்லது திரும்பவும் என்னுடைய குடும்பங்கள், அம்மா அப்பா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து திரும்பவும் ஜெர்மனுக்கு சென்றிருக்கலாம். அவ்வாறு நாங்கள் செய்யவில்லை. அப்பா அப்பா அப்படி செய்யவில்லை. மாறாக அவர் இயக்கத்தில் ஒரு எதையும் கருதாமல் அர்ப்பணிப்போடும் தான் இயக்கத்தில் இருந்து பணி செய்தார்கள் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் தன்னுடைய கருத்தை கூறுகின்றார். இப்படியே நீங்கள் மாறி மாறி கதைக்கலாம். நான் போராட்ட காலத்தில் இணையாதமைக்கு அப்போது நான் படித்து கொண்டிருக்கின்றான். அப்பாவுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வந்தது. நான் அப்பாவை கேட்டான், நான் விடுதலை போராட்டத்தில் இணைய போகிறேன்னு சொல்லி பிரச்சனை அந்த பிரச்சனை காரணமாக அப்பாவை நான் பார்த்து கேட்டான், நான் இயக்கத்துக்கு போகிறேன்னு சொல்லி. அதற்கு அப்பா என்னை பார்த்து என்ன பார்த்து சொன்னார் தெரியுமா? எங்கள் அப்பா எப்பவும் டிஷர்ட்டுடன் ஒரு வீட்டினுடைய மூலையில் சேர் ஒன்று இருக்கும், அதில் அமர்ந்திருப்பார். எங்களுடைய வீட்டில் கொசு தொல்லை அதிகம், அதாவது நுழம்புகள் அதிகம். அவர் துவாய்த்து உண்டால் அந்த கொசுக்களை விரட்டியபடியே இருப்பார். சரியான நுழம்பு துவாயால் விரட்டி போட்டுத்தான் இருப்பார். அப்போது நான் இயக்கத்துக்கு போவது பற்றி அப்பாவுடன் எடுத்து கூறினேன். அப்பா சரி, இயக்கத்துக்கு போறியா? பிரச்சனை இல்லை, அம்மாட்ட சொல்லிட்டு வலிக்கிடு, உன்னை மருத்துவ போராளிகளுக்கிட்ட கூட்டிக் கொண்டு போய் சேர்க்கிறேன். ஏனென்று சொன்னால் நீ பயோ படிக்கிறாய், எனவே அங்கே நீங்கள் சென்றால் பயோ படித்து மருத்துவத்துறையில் மருத்துவ போராளியாக நீ மாறலாம். இயக்கத்தில் இருந்து நீங்கள் இயக்கத்தில் இருக்கிறவர்கள் நல்லாக படிப்பார்கள். நீ இயக்கத்துக்கு ஒரு வைத்தியராக வந்து களமுனையில் சண்டை பிடித்து அந்த இடத்துல வீரச்சாவு அடைவது தான் பெருமை. இவ்வாறு நான் இவ்வாறு என்னுடைய தந்தையார் என்னை பார்த்து கூறிக்கொண்டிருக்கிற போது அந்த இடத்துக்கு அம்மா வந்தார். அவர் வந்து கடுமையாக பேசினார். இந்த பூச்சாண்டியெல்லாம் காட்டாத. அம்மா நீயும் போய் அம்மா சொன்னார், நீயும் போய் அம்மா அப்பாவை பார்த்து சொன்னார், நீயும் போய் பத்தாமல் 2 பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு போய் சேர்ந்து கடைசியாக இருக்கிற இந்த மகனையும் போய் சேர்க்க போகிறாயான்னு சொல்லி அம்மா கொஞ்சம் காரசாரமாக பேசினார். கடைசியாக நிற்கிற என்னையும் கூட கூட்டிக் கொண்டு போய் போனால் பாசத்துக்கொன்ற பிள்ளை இல்லையே என்று சொல்லி அம்மா கவலைப்பட்டார். ஆகவே நான் கதைக்க வந்த விடயம் தேசிய தலைவர் பற்றிய விடயம். தலைவர் இருக்கின்றாரா இல்லையா என்று சொல்லி பலவித ஊகங்களும் பலவித கருத்துக்களும் பலவித ஐயங்களும் பலவித சர்ச்சைகளும் பல்வேறு சமூக ஊடகங்களில் ஒவ்வொரு நாளும் வெளிவந்து கொண்டே இருக்கின்றது. அரசியல்வாதிகள் கூட தான் இன்று கண்டனால் நேற்று கண்டால் என்றெல்லாம் சொல்லி சர்ச்சையை கிளப்பி பிறகு பைத்தியத்தனமாக அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை மறுத்த சம்பவங்களும் இருக்கின்றது. என்னுடைய கருத்துப்படி நான் 2009 நினைத்ததான் இன்றும் என்னுடைய மனதில் தொடர்ச்சியாக இருக்கின்றது. ஆகவே எனது மனதில் ஒரு சில கேள்விகள் உறுத்துகின்றது. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அண்மையில் ஒரு சிலர் தலைவருடன் நின்றதாகவும் தலைவருடன் கதைத்ததாகவும் படம் காட்டுகிறார்கள். 1-2 பேர் எனக்கு எதிராக வீடியோ போட்டு கொண்டிருக்கின்றார்கள். பிறகு பார்த்தால் கனடா போலீஸ் கார் களவெடுத்தவன் என்று சொல்லி அந்த வீடியோ போட்டவனை மனுஷியை கை செய்து கொண்டு போகிறார்கள். அவதூறு கருத்துக்களை பரவி வருகின்றார் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதனுடைய தன்னுடைய கருத்தை கூறுகின்றார். தலைவருடன் நின்றவர்கள் கார் களவெடுத்து தேசிய தலைவருடன் நின்றவர்கள் கார் கழுவி களவெடுத்து கொண்டு போய் வேறு நாடொன்றில் கை செய்யப்படுகின்ற நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தலைவருக்கும் 44 மாவீரர்களுக்கும் செய்கின்ற ஒரு அவப்பேராகத்தான் ஒரு அவமானப்படுத்துவதாகத்தான் இந்த சம்பவங்கள் காணப்படுகின்றது. இப்போ நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் இங்கே கொஞ்சம் யாழ்ப்பாணத்திலையும் கிழக்கு மாகாணத்திலையும் இருந்து கொண்டு வீடியோ போடுகிறார்கள். அவர்கள் என்னை பார்த்து சொல்கின்றார்கள், அர்ச்சனா உன்னை கொல்வேன் என்று சொல்லி. ஓமையா வாங்கோ, உங்களை கும்பிடுறேன் ஐயா, நீங்கள் கிழக்கு மாகாணத்தில் இருந்து சுட்டால் அது அங்கே இருந்து அப்படியே இந்த தலையில் விழாது பாருங்கோ, வாங்கோ கையாளி அடிபட்டு பார்ப்போம். நீங்கள் துணிச்சல் இருந்தால் வாங்க கையாளி அடிபட்டு பார்ப்போம். என்னோட சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கட்டான ஆள் தானோ,
அப்போ என்னால் ஏழாவது தான் இருக்கும் என்றாலும் பரவாயில்ல வாங்க வந்து நாங்கள் நேருக்கு நேரம் நின்று சண்டை பிடிச்சி பிஷாகுவோம் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் கேலியும் கிண்டலமாக அர்ச்சனா ராமநாதனுக்கு எதிராக காணொலியோடு விடுகின்றவர்களுக்கு ஒரு பதிலடியை கொடுத்திருக்கின்றார். அப்படி தலைவருடன் நின்று என்று சொல்லிய ஆட்கள் இப்போ என்ன ஒரு விரோதியாக பார்க்கிறார்கள். தலைவர் பற்றி நான் என்ன சொல்கின்றேன் என்று சொன்னால் 2009ஆம் ஆண்டிலிருந்து தலைவரை தேடாத ஊடகங்கள் இல்லை, தலைவரை தேடாத யூடியூப்புகள் இல்லை, ஃபேஸ்புக்குகள் இல்லை. தலைவர் பேரை அடித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாடாகவும் இந்தியா எங்கே இருக்கிறார் தலைவர் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி நான் ஆராய்வதற்காக பல முயற்சிகள் மேற்கொண்டேன். இந்தியாவில் இருந்து கொண்டு தலைவர் இருக்கிறார் என்று சொல்லி ஒரு கதை விட்டார். அப்போ நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தலைவர் இருக்கிறார் என்று சொல்லி நான் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்த மறுநாள் நியூஸை பார்த்தோன்னே எனக்கு தூக்கி போட்டு விட்டது. அவ்வாறு கூறினவருக்கு பைத்தியம் என்று சொல்லி அந்த நியூஸில் அடுத்த நாள் செய்தி மொழி வந்திருக்கிறது. இவர்கள் எல்லோரும் இந்தியாவினுடைய புலனாய்வு பிரிவு ரோவுக்கு பின்னால் இருந்து கொண்டே இப்படி செய்திகளை வெளியிடுகின்றார்கள். உண்மையிலேயே பார்த்தன் எனக்கு அரசியல் வேண்டாம், அதை பற்றி நான் கொஞ்சம் சொல்லுகிறேன். எனது ஊகம் என்னவென்று சொன்னால் 2 வகை விடயங்கள் தலைவருக்கு நடந்திருக்கலாம். ஒன்று, தலைவர் தனது உடலை எதிரிக்கு கிடைக்கக்கூடாது என்ற காரணத்தினால 80 சில வேலைகளை அவர் செய்திருக்கலாம். 1980கள் 1985 காலப்பகுதியில் பெட்ரோல் காருடன் தெரிந்தவர் தான் நமது மீதகு தலைவர். இங்கு தன் உடலை ஏன் அப்படி தெரிந்தவர்கள் என்று சொன்னால் தற்செயலாக எதிரி தன்னை சூழ்ந்து கொண்டால் தன் மீது அந்த பெட்ரோலை ஊற்றி எரித்து எதிரிக்கு எதுவும் கிடைக்க விடாமல் பண்ணுவதுதான் அவருடைய நோக்கம். இப்படியான தலைவர் இப்போ தன் உடலை இவர்கள்ட்ட கொடுத்து விட்டு போய்வாரா? தலைவர் ஒன்று முட்டாள் இல்லை. ஆகவே ஏதாவது ஒன்று நடந்திருந்தால் அவருடைய தடயங்கள் எதுவும் இல்லாமல் அழித்திருப்பார்கள். அவ்வாறு நடக்கவில்லை என்று சொன்னால் தலைவர் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டிருக்கலாம். அப்படி என்று அவ்வாறு மாறி மாறி கதைக்கின்றார்கள். தலைவர் என்ன கோழியா? இன்னொருவன் கதைப்பான் தலைவர் அமெரிக்கா கொண்டு போடுது என்று சொல்லி, இன்னொருவன் கியூபாவில் இருக்கிறார்கள் என்று சொல்லுவான், இன்னொருவன் தலைவரை பிடிச்சு இந்தியாவிட்ட கொடுத்தாச்சு என்று சொல்கின்றார்கள். இப்படியே மாறி மாறி தலைவரை பற்றி கழிச்சு கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு ஒரு முடிவே இல்லையா? இவர்கள் இப்படியே போட்டுக்கொண்டு தங்களுடைய காணொலிகளுக்கான வியூஸை கூட்டி சம்பளங்களை அதிகரித்து தங்களுடைய வயிற்றை நிரப்பிக் கொள்கின்றார்கள். தவிர உண்மையான தலைவருடைய சம்பவங்கள் நிகழ்வுகள் எதையும் அவர்கள் எடுத்து காட்டுவதாக தென்படவில்லை. நானே இதை பற்றி இப்போ கதைக்கிறேன் என்று சொன்னால் எனது தலைவர் கடவுள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகின்றேன். அதில் சந்தேகம் இல்லை. பாராளுமன்றத்தில் கூட சொன்னான் என்னுடைய கடவுள் என்று சொல்லி. நான் கையெடுத்து கும்பிடுற ஒரே ஒரு மனுஷன் தேசிய தலைவர் தான். ஆகவே அவர் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆவா. எனது அப்பாவை விட மேலாக தேசிய தலைவரை நேசிக்கின்றேன். திரும்பவும் பழையபடி போராட்டம் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளே இல்லை. சரி, சந்தோஷமாக எங்கேயாவது ஒரு மூலையில் பத்திரமாக அவர் இருந்தால் சந்தோஷம். அவர் தன்னுடைய பிள்ளைகளையும் இழந்து விட்டார். தன்னுடைய பிள்ளைகளையும் இழந்துவிட்டு இருப்பார் என்பது சந்தேகம். சிலர் கோழையாக நினைப்பார்கள். என்னையே இவ்வளவு செயற்பாடுகளில் ஈடுபட்ட என்னையே படு கேவலமாக சிலர் கதைக்கிறார்கள். நாளைக்கு தலைவர் வந்தால் இப்படித்தான் கதைப்பார்கள். அப்படியான ஒரு தமிழினம் அப்படியான எமது இனத்தில் சில புல்லுரிமைகள் இருக்கின்றார்கள். ஏன் தலைவரையே ஒரு குடு வியாபாரி என்று சொல்லி எமது யாழ்ப்பாண அரசியல்வாதி ஒருவர் பேசியிருந்தது கூட உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆகவே தலைவர் இருந்தால் 1000 கோடி மக்களில் சந்தோஷப்படுகின்றவராக நானும் ஒருவன் இருப்பதே. ஆகவே இவ்வாறு தேசிய தலைவர் உயிருடன் இருக்கிறாரா, உண்மையில் தேசிய தலைவருக்கு நடந்தது என்பது என்ன என்பது சம்பந்தமாக அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய அறிவு கட்டிய வகையில் ஊகங்களாக மேற்கூறிய கருத்துக்களை வெளியிடுகின்றார். இந்த காணொளி உங்களுக்கு பிடிக்குமாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள்.